ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டு கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமைகளையும் அகங்காரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான் என்பதை எங்களுக்குள் உணர வைத்திடுங்கள். தாயே, எங்களின் அனுதின தியானத்தின் மூலமாக நாங்கள் தியானத்தினுள் ஆழமான நிலையை அடைவதற்கும் சமநிலையிலிருந்து எப்பொழுதும் எங்களின் செயல்களை செய்வதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்த வேண்டும். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். நமது கவனத்தை இதயத்தில் வைத்து நமது வலது கையை இதயத்தின் மீது வைக்கும் பொழுது சற்று தள்ளி வைத்து நமது வலது கையின் மூலமாக கவனத்தை செலுத்தினால் நமது இதயத்திலிருந்து நுண்ணதிர்வுகள் அன்னையின் அருளால் வெளிவருவதையும் அதை நாம் நமது கைகளால் உணர முடியும். நமது கவனத்தை நமது வலது கையில் செலுத்துவோம். அதே நேரத்தில் நமது கவனமும் சகஸ்ராராவில் வைத்திருப்போம். தாயே, தங்கள் அருளால் நான் ஆத்மாதான். தங்கள் அருளால் நான் ஆத்மாதான். தாயே, தங்கள் அருளால் நான் தூய ஆத்மாதான். இப்பொழுது கவனித்தோமானால் நமது வலது கையிலும் அதே நேரத்தில் நமது சகஸ்ராராவிலும் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை உணர முடிகிறது. இப்பொழுது மெதுவாக நமது வலது கையை நமது மடி மீது கொண்டு வந்து கவனம் மட்டும் சகஸ்ராராவில் வைத்து
3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். கவனம் 2 கைகளிலும் அதே நேரத்தில் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் இந்த மனித பிறவியில் மனித குணங்களில் இருக்கின்ற அசுர குணங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் மற்றவர்களை காட்டிலும் மேம்பட்டவர்கள் என்பதை உணரும் வகையில் எங்கள் செயல்கள் இருப்பதற்கு
எவையெல்லாம் எங்களுள் தடைகளாக இருக்கின்றதோ அவை அனைத்தையும் தயவு செய்து தங்கள் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களுக்கு பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தந்தருளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனம் 2 கைகளில் மீது வைத்து தியானத்தில் இருக்கும் பொழுது நுண்ணதிர்வுகள் நமது கை வழியாக பூமியில் இறங்குவதை உணர முடியும். அதே நேரத்தில் நமது கவனம் சகஸ்ராராவிலும் இருந்து பார்க்க வேண்டும். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவர். தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் எங்களின் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு இணைந்திருக்க ஆசிர்வதியுங்கள். கவனம் நமது இடாநாடி முழுமையிலும் வைத்திருப்போம். நுண் அதிர்வுகளின் வெளிப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை உணரலாம். உணர முடியவில்லை என்றால் மனதார அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். அதே நேரத்தில் நமது மூச்சையும் நாம் கவனித்து பார்க்கலாம். நிதானமாக நமது மூச்சு இருக்கும். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமனா. தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு இருப்பதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா.
நமது கவனம் முழுமையும் நமது பிங்களா நாடியில் வைத்திருப்போம். அதே நேரத்தில் நமது கவனம் சகஸ்ராராவிலும் நாம் விடும் மூச்சிலும் இருக்கும் பொழுது பார்த்தோமானால் நிதானமாகவும் மிகவும் இடைவெளி விட்டும் நமது மூச்சு வெளிப்படும். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். இதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது மைய நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ மகாவிஷ்ணு. தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் தங்களின் கவனத்தில் இருப்பதுடன் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த அமைதியான ஆனந்தமான நிலையை எங்களுக்கு தந்தருளுங்களம்மா. கவனம் நமது மைய நாடியில் வைத்து நாம் தியானத்தில் இருக்கும் பொழுது கவனித்தோமானால் இரண்டு கைகளிலும் சமமான நுண் அதிர்வுகள் வெளிப்படுவதையும் நமது 10 விரல் நுனிகளிலும் தெரிய வேண்டும். அதே நேரத்தில் நமது சகஸ்ராராவிலும் நன்றாக அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள் வெளிப்படுவதை உணர முடியும். இதில் ஏதேனும் சரியாக புரியவில்லை என்றாலோ இல்லை உணராமல் இருந்தாலோ அன்னையிடம் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். அதே நேரத்தில் நமது மூச்சும் நிதானப்பட்டிருக்கும். கவனம் மெதுவாக நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நமது கவனத்தை மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற கள்ளம் கபடமற்ற குணத்தை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் தற்பெருமைகளையும் தவறான எண்ண ஓட்டங்களையும் தூய்மையற்ற கவனத்தையும் தூய்மையற்ற விருப்பத்தையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலை பெற செய்யுங்கள். எங்களின் மூலாதார சக்கரத்தின் 4 இதழ்களிலும் தங்களின் அருளாசியும் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதமும் நிரம்பி இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. அது கவனம் நமது மூலாதாரத்தில் வைத்து மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராராவில் நமது கவனம் வைக்கும் பொழுது பார்த்தோமானால் நன்றாக நமது மூலாதாரத்தில் குளிர்ந்த நுண் அதிர்வுகளை உணர முடிகிறது. அவை குளிர்ந்ததாக இல்லாமல் இருந்தாலும் நுண் அதிர்வுகளாகவாது நம்மால் உணர முடியும். அதே நேரத்தில் 2 கைகளிலும் நுண்ணதிர்வுகள் வெளிப்படும், சகஸ்ராராவிலும் வெளிப்படும். நாம் விடும் மூச்சானது நிதானப்பட்டிருக்கும். இந்த இடைவெளியில்தான் நாம் எண்ணங்களற்ற நிலையை பெற முடியும். கவனம் முழுமையும் நம்முடைய மூலாதாரத்தில் நிலைநிறுத்தி ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறுவதன் மூலம் ஒருநிலைப்படுத்த முடியும். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानूचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि
तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை இதே நிலையிலிருந்து சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். நாம் உணர்ந்திருக்கின்ற இந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் சுவாதிஷ்டானாவிலும் உணர்கிறது. நமது குண்டலினி தாய் நன்றாக மேலெழும்பி நமக்கு அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை உணர வைக்கின்றார். மெதுவாக நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம் நமது கவனத்தை. நாபி சக்கரத்திலிருந்து பவசாகரம், மெதுவாக அநாகதம், நிதானமாக மூச்சை இழுத்து விடவும், தொடர்ச்சியாக விட வேண்டாம். நிதானமாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியில் விடுவோம். அதே நேரத்தில் நமது கவனம் முழுமையும் நமது சகஸ்ராராவிலும் இருக்கட்டும். மெதுவாக விசுத்திக்கு கொண்டு வருவோம் நமது கவனத்தை. மெதுவாக நமது கவனத்தை ஆக்ஞாவிற்கு கொண்டு வருவோம். மெதுவாக சகஸ்ராரம், நமது வலது கை சகஸ்ராராவிலிருந்து ஒரு 3 அங்குலத்திற்கு கவனத்தை வைத்து பார்த்தோமானால் நன்கு அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நம்மால் நமது வலது கையில் உணர முடிகிறது. மெதுவாக நமது வலது கையை சற்று மேலே மெதுவாக கொண்டு செல்வோம்.
இப்பொழுது நமது வலது கையை மடி மீது கொண்டு வருவோம். கவனம் நமது சகஸ்ராராவிற்கும் சற்று மேலே கவனத்தை கொண்டு செல்லும் பொழுது நாம் இப்பொழுது உணர்ந்திருக்கின்ற அந்த வலது கையால் உணர்ந்த அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் மேல் எழும்புகிறது. நமது கவனத்தை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நுண்ணதிர்வுகள் மேலெழும்புகின்ற பாதையிலேயே செல்லும் பொழுது நாம் நமது தியானத்தில் ஆழமான நிலையை அடைய முடிகிறது. ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் நிர்விச்சாரா நிலையிலிருந்து நிர்விகல்பா நிலையிலிருந்து அடுத்த 4 நிலைகள் இருக்கிறது. நாம் முதலில் எண்ணங்களற்ற நிலையிலிருந்து சந்தேகமற்ற நிலைக்கு செல்லும் பொழுது அந்த அமைதியான நிலையை நாம் முதலில் உணர வேண்டும். இப்பொழுது நாம் நமது கவனத்தை மேலாக கொண்டு சென்று நமது கவனம் நிலைப்படுத்தும் பொழுது நம்மால் எதுவும் முடியாது. அன்னையின் ஆசீர்வாதமும் நமது தூய விருப்பமும் இருக்கும் பொழுதுதான் அந்த ஆழமான நிலையை நாம் அடைய முடியும். நமது கவனத்தை அவ்விடத்திலேயே அந்த புள்ளியிலேயே வைத்து தியானத்தில் இருப்போம். எதுவும் உணர முடியவில்லை என்றாலும் அன்னையிடம் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். அனைவரையும் மன்னிக்கின்றேன் என்று மந்திரத்தையும் கூறுங்கள். உங்களுக்குள் அந்த அமைதியும் ஆழமான தியான நிலையும் அடைய முடியும். மெதுவாக கண்களை திறந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். We are celebrating the Sahasrara Day. Perhaps we have not realized what a day it must have been. Without opening the Sahasrara, God itself was a myth. Religion itself was a myth. All talk about divinity was a myth. People believed in it, but it was just a belief.
And the science, as it was put forward, was about to obliterate all the value system, all the proof of God Almighty. If you see in the history, one after another, when science established itself, the people who are so called in charge of the helm of affairs in the religion, in different religions, tried to cope with the findings of the science. They tried to show that, all right, if it is said this much is in the Bible, and if it is wrong, we should correct it. Especially Augustine did that. And it started looking as if it's all a stupidity. These scriptures were just mythical. At least Quran itself, though had lots of things which were describing the biology of today. They could not believe that human beings were specially created by God. They thought it was just a matter of chance that one after another the animals acquired a situation by which they became human beings. Thus, all the time, divinity was challenged, and there was no way of giving a proof of whatever is said in the Bible or in the Quran or in the Gita or in the Upanishads or in the Torah. Any one of these things could not be proved because it was still just a faith. Very, very few people got their realization, and when they talked, people did not believe them and thought that they are just trying to say something which they are using to propound their own theories. So the whole thing became a kind of a dead science. There was no science of religion. People started thinking that what's the use of following these 10 commandments or these strict rules of life, because by following that, you gain nothing. You lose all the fun of the life. And why to think of gaining some punyas also? And that is how all the time there was a big derailment of human value system. Also, these organized religions, these monotheistic organized religions, started taking to course of gaining power or gaining money, because they thought that's the only way you can control people and can go on. They were least bothered as to deliver the goods, whatever have been described in the Bible. Bible, of course, was tampered very much and has been lot of changes in that. And a person like Paul and Peter, who joined together, tried to spoil most of the truth. Though Quran was not so much touched, but still is dealt more with the right side, with the reproduction system and all those things. And so many things are still ambiguous. Now, simultaneously, two things have happened. I don't know if you are aware of it or not. First thing that has happened is that now we have a new science of microbiology, in which we have discovered that every cell has got a DNA
tape. Every cell has got a program in it. As we have in a computer a chip, every cell has got a tape in it in a way that it is programmed. And according to that program, the development takes place. Now imagine the intricacy of the whole thing. So many computers are already programmed, and all these cells have these in them. So a very mysterious sort of thing has come up before the scientist, and they cannot explain it. They cannot explain many things. But one of them is this. Now, what Sahaja Yoga has done, that it has proved that it is the will of God, it is the desire of God, the will of God, which is doing all the work. And it has been proved. All these Chaitanya, Adi Shakti is nothing but the will of God. And will of God is the one is working out everything very harmoniously. I don't know if some of you must have read my book, first book, where I have described how this earth was created. There was a bang, but it was very harmonious. And how it developed is through the will of God. So everything was done in a way that God's will was working. Now, the will of God you are feeling on your fingertips. After realization, now you have discovered the absolute science, which is the will of God, which is an absolute science. You people know that we have cured people of through surgery. You also know giving bandhan and all that things work out. So many things work out automatically after realization that people don't want to believe. In the beginning, people would not believe when the scientist told them something. But now it is, you can see the science is always in the flux, all the time changing. One theory is again challenged, another theory is again challenged. But Sahaja Yoga has exposed you to that great truth of science which cannot be challenged, which is all there. So anybody who comes out with a new proposal about defaming God or saying that there is no God, we can prove. Not that there is God, but everything, the creation of this earth, the creation of human beings, and everything was done harmoniously by the will of God. If will of God has done everything, the human beings should not take any credit for discovering some things which are created by God. Supposing this carpet is made by somebody and we start discovering all the colors, what is so great? It is all there. You cannot create. So it is not the creation part of it so much important, but the fashioning of this world, whole thing, was done by the will of God. Now, if the will of God is so important, it has to be proved. And now through Sahaja Yoga, after the breaking of the Sahasrara, you have now for the first time felt the will of God, which is such an important thing. But for us, it is come to us so sahaj that we don't understand. We just give the bandhan and the things work out. And we feel that the things have worked out. So it is bandhan which has worked out. And we have managed everything. It's not so. It's much more than that. We have now become part and parcel of that big computer, of that will of God. We have become the medium, or we can say the channels of that will of God. We are connected with that will of God which created all this universe.
So everything we can manage because we have got the absolute science in our hand. The absolute science which will work out the betterment of the whole world. We can prove it to the scientist that there is a will of God which has done all this creation. Even evolutionary process is the will of God. Without his will, nothing could have happened. So many people used to say that not even a blade of grass moves without the will of God, which is a very true thing. And you have seen now that the will of God we have got as our own power. We can use it. So, how important it is to be a Sahaja. Perhaps we don't realize how important it is to be a Sahaja. Sahaja is not only for saying, Mother, I'm full of joy, I'm enjoying myself, I got purified, everything is fine. But for what? Why did you get all these blessings? Why you have been cleansed? So that this knowledge of will of God should be apparent in you. Not only that, should be a part and parcel of you. So we have to raise our level. We have to come up. For mediocre and ordinary people, it is really useless to give them Sahaja Yoga because they are good for nothing. They are not going to help us in any way because what is needed is now today that we should have people who can really manifest and reflect the will of God. And for that, you can understand we have to have very strong people because this will has created this whole universe, the cosmos, this Mother Earth. Everything is created by this will of God. So now we are exposed to a new dimension, and that dimension is that we are ones who are channels of that will of God. So then, what is our duty? And what should we do about it? As a result of Sahasrara being opened out, one thing, the illusions have vanished. What you call Sanskrit is Bhranti. Illusions have vanished. You should have no illusion as to the existence of God Almighty, the power of His will, and the truth about such. You should have no doubts at all. Minimum of minimum should be like that. But while using this power, you should be aware that this power is given to you because you are capable of handling it. Is it the highest power that you could think? Take any governor, take any minister, anyone, they can be removed tomorrow. They can become corrupt. They can become absolutely devoid of any knowledge of their own powers. There are many people who just get elected without knowing what they have to do. So this is not just a conversion of people. It's not only even transformation, but it is a new fashioning of a new human being which has come forward and which is capable of carrying the will of God further. So, as a result of your realization, what you have got, the first thing that has happened is that your illusions have gone. You should have no illusions about God Almighty, His will, and that He is omnipotent
omnipresent, and omniscient. All his omnipotence has done this work. And as collective consciousness, you should also know that you are also omnipotent, omnipresent, and omniscient. Omniscient is the thing that he sees everything, knows everything. Part of it, that power is also within you. So, to prove his omnipresence, you have to be all the time aware that you are Sajogis. When I find even now Sajogis struggling about their wives, their children, their house, their jobs, I start wondering what is their level now? Where are they? When are they going to take up the role of what they have got? So, the omnipotent God who is everywhere, who has done all this, the will of God that has worked it out, has to work through you people. And you have to be very strong, very sensible, very wise, also very effective people. The more effective you become, the more energy you will get. But still, I feel that the Sajogis are more not taking the responsibility of understanding that they have to represent this God Almighty who is omnipresent, omniscient, who knows everything, who sees everything, and who is potent, means almighty. If you understand that this is what has happened after opening the Sahasrara, that you have now got the power which has these three qualities in it. Say now this big thing has to be supported by a strong pillars. But supposing if they are not strong, it will fall down. In the same way, such a great power which has come to you. For that, we don't need very successful people. We don't need people who have a big name or those who have lots of money. What we need, people of character, people of understanding, of wisdom, and of strength. That whatever may come, I will stand by it. I will take to it. I'll cope with it. I'll change myself and improve myself. So now illusion has been dispelled. I hope you all have got rid of your illusions. Also, you should have no illusions about yourself. If you have any illusions, you should leave search. But know that you are chosen for this purpose by God's will. That's why you are here. And you have to take it up the responsibility of understanding this science, which is absolute, and working it out yourself for yourself as well as for others. You have felt my love, but your love must be felt because God is love. So your love must be felt by others. Others must feel that you are compassionate, loving, understanding. That's all the time. This will of God is flowing through you. And you have to work it out in such a manner that people should know that you are a saint, that this power is flowing through you. Then the second thing that has happened to you is that not the illusion about God and about yourself. Second thing that has happened, that you have understood the integration. That in the world there is complete integration which is existing. Normally, if you see the children, they have their own natural, innate understanding. They know. If you see normally a good child would always like to share his things, would like to love another child. If there's another little child is there, would like to protect that child.
naturally. It won't think whether it has black hair or red hair or blue hair. Naturally, innately, a child feels that. Also, if you take another child, suppose, who is a little baby, they know that one should be careful about the privacy of the body. Children don't want to be made nude before others. No child likes it. Innately, they know. So, all these innate qualities are within you. Children don't like to steal it. They don't know what is stealing is. They have no idea of stealing. I've seen also children that if they go to a place which is very beautiful in somebody's house, they will always try to keep the beauty of that place. But if it is already shabby, they don't mind. So innately, all these qualities are there. I think the countries which are supposed to be underdeveloped have so many of these qualities within them, which are innately built within us. Innocence is innately built. So the will of God built up, first and foremost thing was innocence, the auspiciousness. The first thing he did was to create Sri Ganesha. Or I would say she, because the will of God is Adishakti. And all this was created, first of all, to make the whole world very beautiful. All these innate qualities were also placed within you. All those deities were placed within you, were specially made human beings that they should become saintly people, that they should have their saintly innate sense. But it happened in the countries which developed that our brain was bombarded by all kinds of television, all kinds of things, and we became very, we can say, we became very vulnerable. We started getting into the ideas of others. Anybody who is dominating could dominate us. It's not only Hitler who dominated people. We also see today how much we are dominated if you really detach yourself from this world. For example, fashions. Certain things that come up, people cannot give at any cost. They cannot take to something that is sensible because it's a fashion. For example, nowadays there's a fashion say to have such a small skirt. You can't get a long skirt anyway. Everybody has to wear that kind of a skirt. Otherwise, you are not in the madhouse. Now, this kind of thing is bombarded on us morning till evening. So, first of all, we become slaves of these entrepreneurs. Whatever they give us now, I was told, and in Belgium, you cannot get anything fresh. You have to take everything from the supermarket, which is all tinned. Gradually, what is happening to us? We are getting absolutely artificial. The food is artificial, the dress is artificial, our whole attitude becomes artificial. Because we are so much bombarded by advertisement, by all kinds of outside influences, that we just get lost and we forget what is our innate sense, which is being dominated by all these modern things. So, adding up to the science, also there is a big progress in another direction that we can call the money became very important. Once the money becomes important, then all your entrepreneur become important because they know how to make money and be fool you all the time. Today you have this thing, tomorrow you have that thing, today you change this and have this. But those people who are innately built, they do not change. They have their dresses of the same type, they do not change. On the contrary, they find it very difficult to get out of their traditional achievements and they don't want to change themselves.
So for Saj Yogis, it is important to see and watch if they are getting this slavery from the entrepreneurs in the modern times. Then the thoughts. So many books we read, which gives you thoughts, which are some mad rambling, I would say, of some madman like Freud. How could Freud influence the West? Because you have lost your innate sense and you accept it. You accepted that, and that's how Freud became your sort of a Jesus Christ. He became the most important thing. Sex became the most important thing. I mean, it's so simple. With little common sense, you can understand that at every moment we are put into this kind of a domination by these few domineering people who have certain ideas and they put forward. Anybody puts any idea, for example, Saad or Satre or anyone, that idea starts becoming, oh, he said it. Who is he? What is his life? Just see for yourself what sort of a man he is. With little common sense, but with your will that you have now, will of God, which has fashioned the whole world, which has fashioned you, every cell within you has been fashioned by God Almighty. साक्षात् श्री आदिशक्ति माता जय ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தியானத்தின் மூலமாக எங்களை அறிதலையும் தங்களை அறிதலையுமான நிலையை எங்களுக்கு தந்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களின் பொற்பாதத்திலேயே நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் எதுவும் செய்யவில்லை, அனைத்தையும் செய்பவர் தாங்களே என்கின்ற அந்த அழுத்தமான நிலைப்பாடு எங்களுள் எப்பொழுதும் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் அகங்காரமும் மமகாரமும் விடத்திலும் செயல்படாமல் சமநிலையிலிருந்து நோக்கும் அந்த நிலைப்பாட்டை பார்வையை எங்களுக்கு தந்தருளுங்களம்மா.
தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினை எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.